வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் 2012 எழுதி விகடன் வார இதழில் வந்த சௌந்தரவல்லியின் மீசை என்ற கதை. அவன் சொன்னதை கேட்டு அவளை எழுந்து நிற்கச் சொன்னார். மாணவிகள் வாயை மூடிக்கொண்டு சிரித்தார்கள். சௌந்தரவல்லி தலையை கவிழ்ந்து உட்கார்ந்து கொண்டாள். சயின்ஸ் வாத்தியார் சத்தமாக, இந்திராணி, அவளுக்கு மீசை இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுமா என்று சொன்னதும் வகுப்பில் சிரிப்பு பலமாக வெடித்தது. இது போன்ற சந்தர்ப்பத்துக்காகவே காத்து கிடந்தவள் போல அவள் சௌந்தரவல்லியின் தலையை பிடித்து மேலே தூக்க முயன்றாள். குனிந்தபடியே பெஞ்சை பிடித்த கையை சௌந்தரவல்லி விடவே இல்லை. இந்திராணி வேண்டுமென்றே பெஞ்சின் அடியில் குனிந்து அவள் முகத்தை பார்க்க முயற்சித்தாள். சௌந்தரவல்லி நரநரவென்று பற்களை கடித்தாள். அப்படியே இந்திராணியை செவிலோடு சேர்ந்து அறைய வேண்டும் போல் இருந்தது. சார், பல்ல கடிச்சுக்கிட்டு தலையை நிவரவே மாட்டீங்க. 2 பிள்ளைகளை ஒன்னா சேர்ந்து இழுக்கட்டுமா என்று இந்திராணி கேட்க, சயின்ஸ் வாத்தியார் உற்சாகமாகி, என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, உண்மை தெரிஞ்சாகணும் என்றார். உடனே சௌந்தரவல்லியின் பெஞ்சின் பின்னால் இருந்த சங்கரி அவள் ஜடையை பிடித்து பின்னால் இழுக்க ஆரம்பித்தாள். பிடரியில் வலி உண்டான போதும் சௌந்தரவல்லி தலையை நிமிர்த்தவே இல்லை. உடனே அவளுக்கு இடது பக்கம் உட்கார்ந்திருந்த மாரிக்கனி அவளது இடுப்பில் கிச்சலம் காட்டத் துவங்கினாள். உடம்பை நெளிந்து கொண்ட போதும் சௌந்தரவல்லியின் முகம் வெளிப்படவே இல்லை. அவளது முன்பெஞ்சில் இருந்த நிர்மலா மட்டும், ஏய் விடுங்கடி, அதெல்லாம் சௌந்தரவல்லிக்கு மீசை கிடையாது என்று ஆதங்கத்துடன் சொன்னாள். அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வகுப்பு லீடராக இருந்த ஆவுடையப்பன் மிகுந்த ஆவலோடு, நான் வேணா தலையை இழுத்து பார்க்கட்டுமா சார் என்று கேட்டான். இங்க என்ன ஜல்லிக்கட்டா நடக்குது, ஆளுக்கு ஆள் இறங்குறீங்க, இருங்கடா பார்க்கலாம் என்று அவர்களை கட்டுப்படுத்தினார் வாத்தியார். மாணவர்கள் குசுகுசுவென பேசிக்கொண்டார்கள். பெஞ்சுக்கு அடியில் குனிந்து உட்கார்ந்து கையை கொடுத்து சௌந்தரவல்லியின் தாடையை பிடித்து இந்திராணி நகத்தால் கிள்ளிய போதும் பிடியை விடவே இல்லை. அவள் தாடையை பிடித்து மேலே தூக்கத் துவங்கினாள் இந்திராணி. சௌந்தரவல்லி திமிரவும் பின்னால் இருந்த சொர்ணம் சடையை சுண்டி இழுக்கவும் முகம் வெளியே வந்தது. அவசரமாக தன் கைகளால் முகத்தை பொத்திக் கொண்டாள் சௌந்தரவல்லி. இந்திராணி அப்படியும் விடவில்லை. சௌந்தரவல்லியின் கைகளை பிரித்து முகத்தை காட்டினாள். மொத்த வகுப்பும் சௌந்தரவல்லியின் முகத்தையே பார்த்தது. வாத்தியார் அருகில் வந்து உற்று நோக்கினார். பிறகு பலத்த சிரிப்போடு, ஆமாண்டா, சௌந்தரவல்லிக்கு மீசை இருக்கு என்றார். மாணவர்கள் பெஞ்சை தட்டி சிரித்தார்கள். சௌந்தரவல்லி அவமானம் தாங்காமல் உதட்டை கடித்து கொண்டு இருந்தாள். கண்களில் அழுகை முட்டியது. உன் மொகரைய ஒரு தடவையாவது கண்ணாடியில் பார்த்திருக்கியா என்று கேட்டார் வாத்தியார். அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. தொண்டையில் யாரோ கையால் நெருக்கி பிடித்து அழுத்துவது போல இருந்தது. தினம் தினம் குளிப்பியா என்று கேட்டார். அவள் தலையாட்டினாள். எங்க என்று கேட்டதும் அவள் தயங்கி தயங்கி, கல்கடங்குல சார் என்று கைகளை கட்டிக்கொண்டு சொன்னாள். உடனே ஒரு பையன் எழுந்து, பொய் சார், கல் கடங்குல பொம்பளை பிள்ளைங்க யாரும் குளிக்க வர்றது கிடையாது, அது 2 ஆள் ஆழம் என்றான். அதான் இவ லட்சணம் முகரையிலேயே தெரியுதே, நீ வேற சொல்லணுமாக்கும் என்றபடியே, இந்த வருஷத்தில் என்னைக்கு குளிச்ச என்று கேட்டார். அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. பதில் சொல்லாமல் நின்றாள். வாத்தியார் அவள் பாவாடை மீது பிரம்பால் ஒரு அடி கொடுத்தபடி, நல்லா சண்டியர் மாதிரி மீசையை ஏற்றி வளர்த்துட்டு வா, அப்போத்தான் கெத்தா இருக்கும். நம்ம வகுப்புல பயக ஒருத்தனுக்கு மீசை முளைக்கவே இல்லை, ஆனால் அதுக்குள்ள இந்த பொம்பளை பிள்ளைக்கு மீசை வந்துருச்சு, வாருங்கடா என்றார். மாணவிகளும் இதை கேட்டு சிரித்தார்கள். இந்திராணி மட்டும் நல்ல பிள்ளை போல, சார், நான் தினம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பேன், எனக்கெல்லாம் மீசை வரவே வராது என்றாள். அதுதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு என்று நற்சான்றிதழ் தந்தார் வாத்தியார்.
வகுப்பு முடியும் வரை அந்த கேலி பேச்சு ஓடிக்கொண்டே இருந்தது. மதிய சாப்பாட்டுக்காக மணி அடித்தபோது சயின்ஸ் வாத்தியார் வகுப்பை விட்டு வெளியேறத் துவங்கினார். அவரது தலை மறைந்த மறு நிமிஷம் சவுந்தரவல்லி ஆவேசமாக பாய்ந்து இந்திராணியை கீழே தள்ளி அவள் மீது ஏறி உட்கார்ந்து மாறி மாறி அடித்தாள். அவளும் விழவில்லை. சவுந்தரவல்லியின் தலைமயிரை பிடித்து உலுக்கினாள். இருவரும் கட்டிப் புரண்டார்கள். இந்திராணி அவள் பாவாடையை உருவிவிடுவதற்காக நாடாவை பிடித்து இழுத்தாள். சவுந்தரவல்லி அப்படியே அவள் கையை பிடித்து அழுத்தமாக கடித்தாள். கையில் ரத்தம் வரவும் இந்திராணி பெருங்குரல் எடுத்து அழத் துவங்கினாள். சவுந்தரவல்லி தன் பையை கூட எடுக்காமல் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே ஓடத் துவங்கினாள். டீச்சர்ஸ் ரூமில் போய் 2 பையன்கள் சவுந்தரவல்லி கடித்து வைத்த விஷயத்தை சொன்னார்கள். கையில் பிரம்போடு நாரம்பூ சார் வந்தபோது இந்திராணி தன் கையில் பதிந்திருந்த பல் தடத்தை காட்டினாள். நாளைக்கு வரட்டும், அவ பார்த்துக்கிடலாம் என்றபடியே இந்திராணி கையில் குப்பை மேனியை அரைத்து தடவும்படி சொல்லிவிட்டு சென்றார். மதிய வகுப்புகள் துவங்கிய போது சவுந்தரவல்லி வரவே இல்லை. நிர்மலாவும் சி முருகேஸ்வரியும் மட்டும் அவளுக்காக வருத்தப்பட்டார்கள். பள்ளியிலிருந்து வெளியேறிய சவுந்தரவல்லிக்கு உடம்பெல்லாம் எறும்பு அப்பிக்கொண்டு இருப்பது போன்று அவர்களின் கேலி ஒட்டி கொண்டு இருந்தது. அப்படியே ஏதாவது ஒரு பாங்கிணற்றில் விழுந்து செத்து போகலாமா என்று தோன்றியது. வழியில் தென்பட்ட தும்பை செடிகளை ஒடித்து தள்ளியபடியே தனியே நடந்து போய்க் கொண்டிருந்தாள். காட்டு முனியம்மன் கோயில் இருந்த பாறை அருகே வந்தபோது ஆள் நடமாட்டமே இல்லை. ஒரே ஒரு வேப்ப மரமும் வெளிரிப்போன சில மேகங்களும் விரிந்த ஆகாசமும் மட்டுமே இருந்தன. கோயில் முன்பாக 4-5 துருப்பிடித்த மணிகள் மட்டும் 2 கல் தூண்களுக்கு நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தன. வெயிலேறி கிடந்த பாறை மீது உட்கார்ந்தபோது தன் முகத்தை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் போல் இருந்தது சவுந்தரவல்லிக்கு. கண்களை கூர்மையாக்கிக் கொண்டு மூக்கின் நுனியை பார்க்க துவங்கினாள். மீசை இருக்கிறதா இல்லையா என்று தெரியவே இல்லை. இந்த கண்ணு இழவு எம்புட்டோ தூரத்தில் இருக்கிற நிலாவை கூட பார்க்குது, உதட்டு மேலே இருக்கிற மீசையை பார்க்க முடியல என்று கண்களின் மீது ஆத்திரமாக வந்தது. தலையை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி எப்படியாவது மீசை இருக்கிறதா என்று பார்க்க முயற்சித்தாள். தென்படவே இல்லை. அவர்கள் வீட்டிலிருந்த கண்ணாடி ரசம் போனது. களங்களாகத்தான் முகம் தெரியும். பொட்டு வைப்பதற்கு மட்டும்தான் அந்த கண்ணாடியை சவுந்தரவல்லி உபயோகப்படுத்துவாள். இன்றைக்கு எப்படியாவது மீசை இருக்கிறதா என்று கண்ணாடியில் பார்க்காவிட்டால் மனசு ஆறாது போல் இருந்தது. மாலை அடங்கும் வரை அவள் அந்த பாறையிலேயே உட்கார்ந்து இருந்தாள். கிணற்று வெட்டுக்கு போனவர்கள் திரும்பி வரத் துவங்கி இருந்தார்கள். இனியும் கிளம்பாவிட்டால் வீட்டில் தேட ஆரம்பித்து விடுவார்கள். ஏகாந்தமான காற்றில் அலைபடும் தலைமயிரோடு அவள் மெதுவாக வீட்டை நோக்கி நடக்கத் துவங்கினாள். வீட்டில் கேட்டால் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அம்மாவிடம் இதை பற்றி சொன்னால் அடிக்கும். அண்ணன்கள் யாரும் அவளை பற்றி அக்கறை கொள்வதே இல்லை. ஐயா வீட்டுக்கு வருவதற்கே இரவாகி விடுகிறது. என்ன செய்வது என்று புரியாத யோசனைகளோடு எதற்கும் சி முருகேஸ்வரியை பார்த்துவிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று அவள் வீட்டை நோக்கி நடந்தாள். சி முருகேஸ்வரி திண்ணையில் உட்கார்ந்து தீப்பெட்டி ஒட்டி கொண்டு இருந்தாள். அவளைப் போலவே பள்ளி பிள்ளைகளில் பாதிக்கும் மேலாக தெரு விளக்கடிகள் உட்கார்ந்து தீப்பெட்டி ஓட்டுவார்கள். சவுந்தரவல்லி அடிக்கட்டை ஓட்டுவதில் தேர்ச்சி பெற்றவள். அவளால் வேக வேகமாக ஓட்ட முடியும். திண்ணையில் சிதறி கிடந்த தீப்பெட்டிகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு சவுந்தரவல்லி ஏறி உட்கார்ந்தாள். சி முருகேஸ்வரி தீப்பெட்டி ஒட்டியபடியே சவுந்தரவல்லியின் பையை ஹெட்மாஸ்டர் ரூமில் கொண்டு போய் ஆவுடையப்பன் ஒப்படைத்து விட்டதாகவும், மறுநாள் அவள் பள்ளிக்கு வரும்போது நாரம்பூ சார் வகையாக பிறம்படி சாத்துவார் என்றும் சொன்னாள். அவங்க கிடக்காங்க பொண்டுக பயலுக, எல்லாம் அந்த இந்திராணி குரங்கால வந்த வென, அவளை சங்க கடிச்சு வச்சிருக்கணும், தப்பிச்சிட்டா என்று சவுந்தரவல்லி குறைபட்டு கொண்டாள். சி முருகேஸ்வரி ஆதங்கத்துடன், கோதண்டராமன், சின்னமுத்து, வவ்வாலு, இந்த 3 பயல்களும் தான் இத்தனைக்கும் காரணம். அவங்க தான் உன்னை பற்றியே நோண்டிக்கிட்டு கிடப்பாங்க என்றாள். சவுந்தரவல்லி தயங்கி தயங்கி, அவங்க சொல்றது நிஜமா முருகு? என் மூஞ்சியில மீசையா முளைச்சிருக்கு என்று கேட்டாள்.
முருகேஸ்வரி கண்ணில் விழுந்த தூசியை எடுப்பவள் போல மிக அருகில் பார்த்துவிட்டு, ஆமா, எம்புட்டு ரோமம் முளைச்சிருக்கு. என்று சிரிக்காமல் சொன்னாள். அவர்கள் வீட்டில் கண்ணாடி இருக்கிறதா என்று சவுந்தரவல்லி கேட்க, உள்ளே ஜன்னலில் மாட்டி வைத்திருப்பதாகச் சொன்னாள். திண்ணையிலிருந்து குதித்து வேகமாக உள்ளே போனாள் சவுந்தரவல்லி. அந்த கண்ணாடியிலும் ரசம் போயிருந்தது. மிக நெருக்கமாக கண்ணாடியை முகத்துக்கு அருகில் வைத்து பார்த்தாள். அந்த பையன்கள் சொன்னது போல லேசாக மீசை ரோமங்கள் அரும்பத் துவங்கியிருந்தன. இது என்ன அளவுக்கு எனக்கு போய் முளைக்குது என்றபடியே விரல் நுனியால் தடவி பார்த்தாள். பூனை ரோமம் போன்று இருந்தது. பார்க்க அசிங்கமாக இருக்கிறதோ என்று கண்ணாடியை சற்று தொலைவில் வைத்து பார்த்தாள். அவளது கழுத்து எலும்புகள் புடைத்து கண்கள் உள்ளோடிப் போய் முகமே பிதுங்கியிருப்பது போலத்தான் இருந்தது. இந்திராணிக்கு அப்படி இல்லை. கன்னங்கள் நன்றாக உப்பியிருந்தன. காதோரம் முடி சுருள் சுருளாக பறக்கிறது. அவள் தினமும் புருவத்துக்கு கூட மை போட்டுக் கொள்கிறாள். அவள் அப்பா பஞ்சாயத்து போர்டில் வேலை செய்கிறார். அவர்கள் வீட்டில் பெரிய பவுடர் டப்பா இருக்கிறது. சவுந்தரவல்லி வீட்டில் ஒரே ஒரு சாந்து பொட்டு மட்டுமே. கண்மை டப்பா கூட இல்லை. பள்ளிக்கூடம் போகிற கழுதைக்கு எதுக்கு கண்ணு மை காது மை எல்லாம்? இன்னும் 2 வருஷத்துல எவனாவது கிணறு வெட்டுக்கிட்ட பிடிச்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு இம்புட்டு அழகு போதும் என்பாள் அம்மா. கண்ணாடியில் திரும்ப திரும்ப பார்த்தபோது மீசை அரும்பி இருப்பது அசூயையாக இருந்தது. ஒவ்வொரு ரோமமாக பிடுங்கி போட்டு விடலாமா என்று விரல் நுனியால் ஒரு ரோமத்தை பிடித்து பார்த்தாள். விரலால் பிடிக்கவே முடியவில்லை. கருப்பு பென்சிலால் கோடு போட்டது போல லேசாக துவங்கி இருக்கிறது. அவளுக்கு அழுகையாக வந்தது. கண்ணாடியை ஜன்னலில் மாட்டிவிட்டு வாயை பொத்திக் கொண்டு அழுதாள். இந்த மீசையை எப்படி அழிப்பது என்று தெரியவில்லையே என்ற வலி அவளுள் பீறிட்டது. கண்ணை துடைத்து கொண்டு முருகேஸ்வரியிடம் வந்து வருத்தமான குரலில், இப்ப நான் என்னடி செய்கிறது என்று கேட்டாள். எதுக்கும் மஞ்சளை நல்லா அரைச்சி போடு, 4-5 நாள்ல மறைஞ்சு போயிடும் என்றாள். அப்போ 4 நாட்களுக்கு பள்ளிக்கூடம் போகக்கூடாது என்று மனதுக்குள்ளாக முடிவு செய்து கொண்டு கிளம்பினாள் சவுந்தரவல்லி. தெருவில் தென்படும் ஒவ்வொரு பெண்ணின் முகத்தையும் உற்று பார்த்து கொண்டே போனாள். 1-2 பெண்களுக்கு மீசை ரோமங்கள் இருப்பது கண்ணில் தென்படத்தான் செய்தது. அவர்களும் தன்னைப் போல அவமானப்பட்டு இருப்பார்களா என்று யோசனையாக இருந்தது. வீட்டுக்கு போனபோது அம்மா அடுப்பில் மிளகாய் வற்றலை வறுத்து கொண்டு இருந்தாள். புகை மண்டி இருந்தது. உள்ளே எட்டி பார்த்ததுமே அம்மா கரண்டியை அவள் மீது வீசி எறிந்தாள். எதுக்குடி இந்திராணியை கடிச்சு வச்ச? நீ என்ன கடினாயா இல்லை கறிக்கு ஏமாந்து போய் அலையிறியா என்று கேட்டாள். நான் ஒன்றும் சும்மா கடிக்கல என்றாள் சவுந்தரவல்லி முறைப்பாக. அம்மா சேலை நுனியால் இரும்புச் சட்டியை பிடித்து இறக்கி வைத்துவிட்டு, அவங்க அம்மாவும் ஐயாவும் வழியில என்னை பிடிச்சி நிறுத்தி நார வசம்பு வெஞ்சாங்க. அந்நேரம் மட்டும் நீ என் கையில் கிடைச்சிருந்தா உன்னை நரம்பு நரம்பா எண்ணி இருப்பேன். எங்கடி போய் தொலைஞ்ச என்றாள். பள்ளியில் நடந்தது எதையும் அம்மாவிடம் சொல்ல வேண்டாம் போல் இருந்தது. வழக்கம்போல தான் ஒட்ட வேண்டிய தீப்பெட்டியின் அடிக்கட்டைகளுக்கான பொருட்களை அள்ளிக்கொண்டு வாசலுக்கு வந்து உட்கார்ந்தாள். அவளால் கவனமாக ஒட்டவே முடியவில்லை. மனதில் வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மிக மெதுவாக வீட்டினுள் நடந்து போய் அடுப்படியில் இருந்த மஞ்சள் கிழங்கை தேடினாள். உரசி உரசி மஞ்சள் கிழங்கு தேய்ந்து போயிருந்தது. வீட்டின் பின்புறம் இருந்த படலினுள் போய் நின்று கொண்டு மஞ்சள் கிழங்கை கல்லில் வேக வேகமாக உரசி உதட்டுக்கு மேலாக அப்பிக்கொண்டாள். கையெல்லாம் மஞ்சளாகியது. அம்மா வரும் சத்தம் கேட்டதும் தலையை கவிழ்ந்தபடியே வெளியே நடந்து போனாள். அன்றைக்கு பார்த்து அவளோடு பெட்டி ஒட்டுவதற்கு அம்மாவும் வந்து சேர்ந்தாள். அருகில் வந்து உட்கார்ந்தவுடனே சவுந்தரவல்லியின் முகத்தை பார்த்துவிட்டு, என்னடி இது வேஷம் என்று கேட்டாள். முகத்தில் எரிச்சல் இருக்கிறது என்று சவுந்தரவல்லி பொய் சொன்னாள். அதுக்கு இப்படியா மஞ்சளை பூசிக்கிட்டு வருவ என்றபடியே தீப்பெட்டி ஒட்டத் தொடங்கினாள் அம்மா. அம்மாவின் முகத்திலும் பூனை ரோமங்கள் இருக்கத்தான் செய்கின்றன.
அதை பற்றி ஐயாவோ அண்ணன்களோ எதுவுமே சொன்னதே இல்லை. அம்மா முகத்தை உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். அம்மா அதை கவனிக்கவே இல்லை. தயங்கி தயங்கி அம்மாவிடம் தனக்கு மீசை வளர்வதாக சொன்னாள் சவுந்தரவள்ளி. அம்மா அவளை அருகில் அழைத்து முகத்தை உற்று பார்த்துவிட்டு, அது தானா போயிடும். அதுக்கு போயா இப்படி மஞ்சளை பூசிக்கிட்டு இருக்க என்றாள். சவுந்தரவள்ளிக்கு அந்த பதில் போதுமானதாக இல்லை. முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு, புதுசா ஒரு கண்ணாடி வாங்கணும். என்றாள். அதெல்லாம் உன்னை கட்டி கொடுக்குற அன்னைக்கு வாங்கிக்கிடலாம் என்றாள் அம்மா. சவுந்தரவள்ளிக்கு கோபம் உச்சத்தை தொட்டது. அது வரைக்கும் நான் கருகருன்னு மீசையை வளர்த்து அசிங்கமா அலையணுமா? ஆம்பளை பையன் எம்புட்டு கேலி செய்கிறாங்க தெரியுமா? என்றாள். அதுக்கு நான் என்னடி செய்ய? இருக்கிற வாட்டையே பார்க்க முடியல. இதில் உனக்கு மீசை முளைக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக்கும் என்றாள் அம்மா. அதற்குள் அண்ணன் வர அம்மா அவனோடு பேசிக்கொண்டே கிளம்பி போனாள். 5ஆம் வகுப்பு படிக்கும் வரை சவுந்தரவள்ளிக்கு இதுபோன்ற தொல்லைகள் எதுவுமே கிடையாது. 6ஆம் வகுப்பு போகும்போது கால் தெரியாமல் பாவாடை கட்ட வேண்டும், ஆம்பளை பிள்ளை மாதிரி சட்டை போடக்கூடாது என்று பள்ளிக்கூடத்தில் நிறைய கெடுபிடிகள் கொண்டு வந்து விட்டார்கள். அப்போதிலிருந்துதான் அவள் உடலில் ஏதேதோ மாற்றங்களும் உருவாகத் துவங்கின. அதைவிடவும் அம்மா எடுத்ததற்கெல்லாம் அவளை கட்டி கொடுப்பது பற்றியே பேசுவது வேறு எரிச்சலை உண்டு பண்ணியது. அன்றிரவு அவள் சாப்பிடாமலேயே உறங்கினாள். மறுநாளிலிருந்து தொடர்ந்து 3 நாட்களுக்கு அவள் நினைத்த நேரம் எல்லாம் மஞ்சள் கிழங்கை உரசி உரசி முகத்தில் பூசினாள். ஆனால் மீசை ரோமங்கள் மறையவே இல்லை. மாறாக முகத்தில் மஞ்சள் படிந்து காமாலை கண்டவள் போல் ஆகிவிட்டாள். விஷயம் ஐயா காதுக்கும் போய், பொம்பளை பிள்ளைய உருப்படியா வளர்க்க தெரியல, கோயில் மாடு மாதிரி அலைய விட்டா மீசையும் முளைக்கும் தாடியும் முளைக்கும் என்று அம்மாவை போட்டு அடித்தார். அம்மா யாரிடமோ ஆலோசனை கேட்டு மஞ்சளோடு பச்சிலைகளை சேர்த்து அரைத்து பூசினாள். ஆனால் ரோமம் மட்டுப்படவே இல்லை. யாரும் அறியாமல் கழுதை மூத்திரத்தை கூட பிடித்து வந்து அவள் முகத்தில் தேய்த்து பார்த்தாள். சவுந்தரவள்ளியால் அந்த நெடியை தாங்க முடியவில்லை. என் பிள்ளைய யாரு கட்டிக்குவான்? இப்படி ஆயிப்போச்சே என்று அம்மா தெருவில் போகிற வருகிற பெண்களிடம் எல்லாம் சொல்லி சொல்லி அழுதாள். சவுந்தரவள்ளி அதன் பிறகு பள்ளிக்கூடம் போகவே இல்லை. 4-5 நாட்களுக்கு பிறகு அவளும் அம்மாவோடு கட்டட வேலைக்கு செல்லத் துவங்கினாள். அங்கே யாரும் யாரையும் நின்று கவனிப்பதற்கோ கேலி செய்வதற்கோ நேரமே இல்லை. அவளும் அம்மாவும் கடுமையாக வேலை செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும்போது சவுந்தரவள்ளி பள்ளியை கடந்து செல்வாள். தூரத்திலிருந்தே வகுப்பில் மாணவர்கள் படிக்கும் சத்தம் கேட்கும். அவள் தலை குனிந்தபடியே கடந்து போய்விடுவாள். தன் பையையும் புத்தகங்களையும் மட்டுமாவது பள்ளிக்கூடத்திலிருந்து கேட்டு எடுத்து வர வேண்டும் என்று எப்போதாவது தோன்றும். ஆனால் தன்னோடு படித்த மாணவர்களை மறுபடி நேர்கொண்டு பார்ப்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு அவள் போகவே இல்லை. நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஓர் இரவு அம்மா அவளுக்காக டவுனில் இருந்த மருந்து கடையில் கேட்டு முகத்திற்கு பூசிக்கொள்கிற கிரீம் ஒன்றை வாங்கி வந்து தந்தாள். இனிமேல் அதெல்லாம் எதற்கு என்று தோன்றியது. கிணற்று வெட்டுக்காரனை கட்டிக்கிறதுக்கு இருக்கிற மூஞ்சியே போதும்மா என்று அதை வாங்க மறுத்தாள். நம்ம வீட்டில் வந்து எதுக்குடி பிறந்த? என்னால் யாருக்குன்னு பார்க்க முடியுது என்று தலையில் அடித்துக்கொண்டு அழத் துவங்கினாள் அம்மா. சவுந்தரவள்ளிக்கும் அழவேண்டும் போலிருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு அழுதார்கள். அந்த அழுகை சவுந்தரவள்ளியின் மீசை முளைத்ததற்காக மட்டும் இல்லை என்பது இருவருக்கும் தெரிந்தே இருந்தது.